வேள்பாரி பேரே ஒரு ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடியோ காட்டினப்ப பொதுவாக திரைப்படங்களில் வர்றப்போ அந்த ஒரு வைப் அதை பார்க்கலாம். அந்த பாரிங்கிற அந்த பேரை போட்டவுடனே இங்கிருந்து வந்த கைத்தட்டல் சொன்னிச்சு அவர் எந்த அளவு உள்ள ஊடுருவி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு எழுத்தாளர் எந்த அளவு டெடிக்கேட்டடாக இருக்க முடியும் அப்படிங்கிறது, தமிழ் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் டெடிக்கேட்டடாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்கள். 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்திருக்கிறார் சு வெங்கடேசன் அவர்கள். அதையும் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலைகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதோடு தொடர்பு இருந்து இயற்கையோடு கூடிய வாழ்வு எப்படி இருந்தது என்பதை உள்வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சுவலாக கடந்த 2 நாளாகவே மண்டையில் இதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ தான் சங்கர் சாரே சொன்னார், 2 நாளாக இதுதான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. சங்கர் சாருக்கு ரொம்ப நாளாக இதான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் ஸோ என்ன பேசுகிறது, எதை பேசுகிறது, உள்ளே போனால் இதை பேசுவோம், அப்புறம் பார்த்தா இல்லை இதை பேசுவோம், அப்புறம் போனால் இதை பேசுவோம், அப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாத்தையெல்லாம் பேசலாம் முடியாது, ஏதோ 4 விஷயம் பேசலாம் அவ்வளோதான். வந்தால் உள்ள ரஜினி சார் உட்காந்துருக்காரு. அடிக்கடி எப்போதாவது சந்திக்கிற போது பார்க்குற போது சொல்லுவார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கோபி, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவர் பார்க்குறப்ப பேசுகிறதுங்கிறது பதட்டமாக இருக்குது. ஒரு குறிஞ்சி நிலத்தினுடைய ஓவராலாக சு வெங்கடேசன் அவர்களை நான் இந்த இடத்துல எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டூரிஸ்ட் கைடாக ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். பாரியின் கைகளை பிடித்து கொண்டு கபிலரும், கபிலரின் கைகளை பிடித்து கொண்டு பாரியும் நடக்கக்கூடிய அந்த குறிஞ்சி காடுகளில் மலைமுகடுகளில் கூடவே இருவரின் கைகளையும் பிடித்து கொண்டே நடக்கிறார் சு வெங்கடேசன். போதாக்குறைக்கு அத்தனை பேரையும் கூடவே அழைத்து செல்கிறார். இதுதான் அந்த பாம்பு. இந்த பாம்புக்கு ஒன்று இருக்கிறது. இதுதான் அந்த கொல்லி விதை. மீன் வேண்டுமா சொல், மயக்கம் வேணுங்கிறத மட்டும் எடுத்துப்போம், மீதி எல்லாம் மயக்கம் தெளிஞ்சவனே தானாக உள்ளே போயிடும் அப்படின்னு. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொன்று. சில நேரங்களில் ஒரு குழந்தையிடம் கதை சொல்லும் அப்பாவை போல இருக்கிறது அவருடைய எழுத்து. பிள்ளைகள்கிட்ட கதை சொல்கிறப்ப இதுதான் கதைன்னு ஆரம்பிக்க மாட்டோம், ஒரு கதையை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி டெவலப் ஆகும்னா, அந்த குழந்தை கேட்க கேட்க அதுலேருந்து ஒரு கதை வரும், அதுலேருந்து ஒரு கதை வரும். ஒரு இனக்குழுவுக்குள் போகிற போது இதை ஏன் செய்கிறார்கள், தெய்வமாக விலங்குனா என்ன அப்படின்னா அது ஒரு விலங்கு அப்படின்னு ஆரம்பித்து அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதை கைப்பற்றுவதற்காக நடந்த போராட்டம், அது சொல்லுகிற போது ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இப்படியாக பல விஷயங்கள் பேசிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போகிறார். குழந்தை திடீர்னு ஒரு கேள்வி கேட்டவுடனேயும் மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறார். ஸோ அந்த எனக்கு என்னென்னா அந்த கட்டற்ற அவருடைய சுதந்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சுதந்திரமான மன உணர்வோடு ஒரு வீர காவியத்தை எழுதியிருப்பதெல்லாம் சாதாரண விஷயமே இருக்க முடியாது. இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல் அதை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, மையப்புள்ளிகளை இணைப்பது, ஒன்றோடு ஒன்று தொட்டு தொட்டு ஒரு தொடர் சங்கிலியை போல் ஒரு மாலை கட்டுவதை போல் நகர்த்தி கொண்டே போகிறார். ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கார். ஒவ்வொரு கட்டத்தில் நம்மளை அழைச்சிட்டு போகிறார். ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸ் ஆகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எப்படி ஒரு மனிதன் ஒரே ஒரு புத்தகத்துக்குள் தான் நினைக்கிற அத்தனையும் பேசியிருக்கிறார் என்பதுதான். அரசியல், நீதி, நிர்வாகம், அறம், கருணை, காதல், கலவி, காமம், வஞ்சனை, துரோகம், ஆத்திரம், எரிச்சல், கவிதை, இன்னும் என்னவெல்லாம் வேண்டும் உனக்கு எடுத்துக்கொள். ஒற்றை புத்தகம், 2 தொகுப்பு தான், வேணுங்கிறத எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு சூட்சுமக்காரராகத்தான் இந்த நூலாசிரியரை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் எல்லா கதாபாத்திரமும் அவர் தான். இதில் எல்லா கதாபாத்திரமும் சு வெங்கடேசனே. பாரி அவர் தான், கபிலர் அவர் தான், நீலன் அவன் தான், அவர் தான், எல்லோருமே அவர் தான்.